சப்ஜெக்ட் வந்து விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட். விர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அதோட பற்றி டீட்டெயிலை வந்து இது வரைக்கும் என்ன பார்த்தோம், எது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகே, ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன படிக்க போறோங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், VM கிரியேட் பண்ணோம். வித் பப்ளிக் ஐபி நம்ம ஒரு VM கிரியேட் பண்ணோம், ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணோம், ஒரு வெர்ச்சுவல் நெட்வொர்க் கிரியேட் பண்ணோம், ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு அந்த சப்நெட்டுக்குள்ள ஒரு VM கிரியேட் பண்ணிட்டு அந்த VMக்குள்ள நம்ம என்ன பண்ணோம், ஒரு பப்ளிக் ஐபி கிரியேட் பண்ணி ஒவ்வொரு VMமும் ஒரு சப்நெட்ல போட்டுட்டு அந்தந்த VM நம்ம என்ன பண்ணோம், டைரக்டா RDP வந்து பப்ளிக் ஐபி வழியா RDP எடுத்து அந்த VM நாம பார்த்தோம். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்கிட்டது. இதை கத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒன்னுக்கும் தனித்தனியா பப்ளிக் ஐபி இருக்கா, இது எப்படி நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், ஒரு பப்ளிக் ஐபியை டைரக்டா அக்சஸ் பண்ணாம ஒரு லோட் பேலன்சர் போட்டுட்டு அந்த லோட் பேலன்சருக்கு ஒரு பப்ளிக் ஐபி போட்டுட்டு அந்த பப்ளிக் வழியா நம்ம என்ன பண்ணோம், ஒரு சர்வரையும் நாம ஹிட் பண்ணி அதுல இருந்து வர ரெஸ்பான்ஸை நம்ம பார்த்தோம். அதாவது எப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸும் நேரா என்ன பண்ணுச்சு, நமக்கு பப்ளிக் ஐபி போச்சு, அது லோட் பேலன்சர் போச்சு, லோட் பேலன்சருக்கு பின்னாடி நம்ம எத்தனை VM வச்சிருக்கோமோ அந்த VM எல்லாத்துக்கும் டிராஃபிக் போச்சு. இது நம்ம லோட் பேலன்சர்ங்கிற சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் டைரக்டா நம்ம RDP பண்ணாம அந்த சர்வீஸ் ஆக்சஸ் பண்றது எப்படி ஆக்சஸ் பண்ணோம், பப்ளிக் ஐபி வழியா, அதே நேரத்தில் லோட் பேலன்சர் வழியா நம்ம அதை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், அதையே ஒன்னு பப்ளிக் ஐபி வழியா ஆக்சஸ் பண்றது பார்த்தோம், இன்னொன்னு வந்து என்ன பண்ணோம், இன்டர்னல் லோட் பேலன்சர், அதாவது இதுக்கு பிரைவேட் ஐபி ஆக்சஸ் பண்ணிட்டு அந்த பிரைவேட் ஐபி வழியா நாம என்ன பண்ணோம், ஒரு லோட் பேலன்சருக்கு போயிட்டு அந்த லோட் பேலன்சர் வழியா இன்டர்னல்ல இருக்கக்கூடிய அந்த VM நம்ம பார்த்தோம். இது ரெண்டாவதா நம்ம பார்த்தோம் இல்லையா, இதையும் நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்தோம். அதாவது ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஐபியை பார்த்தோம், அப்புறம் இன்டர்னல் லோட் பேலன்சர்னா என்ன அப்படின்னா பப்ளிக் ஐபி இல்லாம பிரைவேட் ஐபி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இன்டர்னல் லோட் பேலன்சர் அப்படிங்கறத பார்த்தோம். இதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க, ரைட்? ரெட் பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல பேடிஎம் இருக்கட்டும், இல்ல ஸ்னாப்டீல் எதோ அண்மை இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் கேசஸ் எடுத்துக்கோமே, இப்போ பொங்கல் வருது, தீபாவளி வருது, இந்த சீசன் வரும்போது எல்லாரும் பஸ்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணுவாங்க, ரைட்டா? அப்போ பஸ்ஸுக்கு எல்லாரும் டிக்கெட் புக் பண்ணும்போது ரெட் பஸ் கார் கம்பெனிக்கு தெரியும், இப்போ இந்த சீசன்ல எனக்கு நிறைய பேர் வந்து டிக்கெட் புக் பண்ண போறாங்க, அதனால நான் என்ன பண்ணணும், என்னோட சர்வரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா ரிக்வெஸ்ட் வந்து நிறைய நமக்கு வேணும் இல்லையா, ரிக்வெஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும், பேக் எண்ட்ல இந்த சர்வர் வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த ரிக்வெஸ்ட்டை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இல்லையா? அப்போ அது ரெட் பஸ் காரங்களுக்கு சீசனுக்கு தெரியும், அவங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்பர் ஆஃப் VM இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேடிஎம், இப்ப நடந்த IPL மேட்ச் CSK மேட்சுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, டிக்கெட் எதுவுமே வந்து ஸ்டேடியத்துல கொடுக்கறது இல்ல, எல்லாமே ஆன்லைன்ல தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன, அப்போ பேடிஎம் வழியா நீங்க டிக்கெட் வாங்கணும் ஆன்லைன்ல அப்படின்னா அந்த நேரத்துல எப்போ ஓபன் பண்ணாங்களோ அப்ப அந்த ஓபன் பண்ண 1 hour பேடிஎம் வந்து டவுன். எவ்வளவு பேர் நியூஸ் பாத்தீங்க, ரைட்? பேடிஎம் வந்து டவுன். ஏன், அவங்களால இந்த நம்பர் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் சர்வர்ஸ் வந்து அவங்களால கொண்டு வர முடியல, இல்ல வேற ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளமா கூட இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனா அசம்ஷன் என்னன்னா ஸ்கேல் ஆஃப் சர்வர்ஸ் வந்து ஸ்கேலிங் மேபி ப்ராப்ளமா இருந்திருக்கலாம். இப்போ eBay-ஆ இருக்கட்டும், அமேசானா இருக்கட்டும், இல்ல பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே நிறைய சேல்ஸ் போடுறாங்க. அப்போ அந்த சேல்ஸ் வந்து எப்ப வேணுமோ வரலாம். அப்போ பின்னாடி என்ன வரணும், நமக்கு இங்க நிறைய சர்வர்ஸ் தேவைப்படுது. இப்போ அந்த சர்வர்ஸ் வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்றது,
அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படிங்கிற பார்க்கறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்டோட முக்கியமான விஷயம். ஓகே, எக்ஸாம்பிள், இப்போ ரெட் பஸ் நான் சொன்னேன், எனக்கு சீசன் தெரியும் போது நான் போய் என்ன பண்ணலாம், ரெண்டாவது விஎம் ப்ரொவிஷன் பண்ணிட்டு அந்த விஎம்குள்ள நான் என்ன பண்ணலாம், எல்லா கான்ஃபிகரேஷனையும் உள்ள போடணும். ஓகே, அந்த வெப் சர்வரு, அதோட டேட்டாபேஸ் கனெக்ஷனு எல்லாத்தையும் நான் உள்ள போடணும். உள்ள போட்டு அதை நான் செட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி பேக் அண்ட் சர்வரையும் நான் செட் பண்ணி எல்லாத்தையும் டிராஃபிக் வந்து நான் ஒண்ணா ரவுட் பண்ணலாம். இது மாதிரி நான் பண்ணணும்னா எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சீசன் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும், எவ்வளவு பேர் வருவாங்க, என்ன நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அதை நான் பண்ண முடியும். ஆனா இங்க நமக்கு எப்ப வேணுமோ நடக்கலாம். என்ன, அது 1 மணி நேரம் நடந்துட்டு திரும்ப குறைஞ்சிடலாம். அப்ப அந்த 1 மணி நேரத்துக்கு மட்டும் தான் எனக்கு சர்வர் நிறைய வேணும். ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சதுக்கு அப்புறம் அது குறைஞ்சிடணும். அது எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வெர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட் அப்படிங்கிறது தான் என்னோட டாபிக். இப்போ நாம ஒரு டிராஃபிக் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வெர்ச்சுவல் மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் ஆயிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேல் டவுன் ஆகணும். ஓகே, அதாவது என்னோட ரிக்வெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு பப்ளிக் ஐபி வழியா என்னோட ரிக்வெஸ்ட் வரும். இப்போ என்னோட வெப் டியர்ல இருக்கக்கூடிய சர்வருக்கு அதிகமான இது வேணும்னா அந்த வெப் டியர்ல இருக்கிறது மட்டும் என்ன ஆகணும், எனக்கு ஸ்கேல் ஆயிட்டு ஸ்கேல் டவுன் ஆகணும். ஓகே, அப்போ எனக்கு ஸ்கேல் ஆயிட்டு ஸ்கேல் டவுன் ஆகணும்னா இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னையோட சப்ஜெக்ட்ல நாம முக்கியமா கோ த்ரூ பண்ண போறோம். புரியுதா? இப்போ இந்த சர்வர்ஸ் வரும்போது இந்த டிராஃபிக் எல்லாமே நமக்கு போகும். அந்த டிராஃபிக் போயிட்டு நமக்கு எல்லாத்தையுமே வந்து ரிக்வெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, இப்போ இந்த விஷயத்துல நம்ம பார்க்க போறது முக்கியமா வாட் இஸ் வெர்ச்சுவல் மிஷின் ஸ்கேல் செட், என்ன மாதிரி யூஸ் கேசஸ்க்குலாம் இது யூஸ் ஆகுது, இதோட பெனிஃபிட் என்ன, அப்புறம் கஸ்டமர் சினாரியோஸ் என்ன, ஸ்கேலபிலிட்டி பர்ஃபார்மன்ஸ் என்ன, மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி என்ன, ரெசிலியன்சி அவைலபிலிட்டி என்ன, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்போ காமன் யூஸ் கேஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா இதுல என்னன்னா பிஎம் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து பெனிஃபிட் வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்பிரடிக்டபிள் ஒர்க் லோட். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பேடிஎம் சாரி டிக்கெட் ஆன்லைன்ல விற்கிறாங்க இல்லையா, 1 ஹவருக்கு முன்னாடி இவ்வளவு பேருக்கு விற்க முடியும் அப்படின்னா எவ்வளவு பேர் வந்து ஹிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எவ்வளவு பேர் வேணுமோ வரலாம். ஓகே, அப்போ அந்த அன்பிரடிக்டபிள் ஒர்க் லோட வந்து நான் எப்படி வந்து மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் பண்றது. எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஜியோ சினிமால வந்து மேட்ச் பார்த்தீங்க. மேட்ச் பார்க்கும்போது சிஎஸ்கே விளையாண்டுச்சுன்னா மேட்ச்க்கு அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 25 crores பீப்புள் வந்து வாட்ச் பண்ணாங்க சிஎஸ்கே மேட்சை. அதே நார்மல் டீம் விளையாடும் போது ஆர்ஆரோ இல்லை மற்ற டீமும் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா 13 crore 14 crore பீப்புள் தான் வந்து வாட்ச் பண்றாங்க. ஓகே, இதே மும்பை இந்தியனோ சிஎஸ்கேவோ ஆர்சிபியோ விளையாண்டா எபோவ் 20 crore போயிடுது. மற்ற டீம் விளையாண்டா 15 crores தான் வருது. அப்போ சில டீமுக்கு வந்து இந்த growth வந்து கூட இருக்கு. அதே மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியா வாட்ச் பண்றாங்க. எண்ட் ஆஃப் த மேட்ச்ல வந்து நிறைய பேர் வந்து வாட்ச் பண்றாங்க. அப்போ அந்த எண்ட் ஆஃப் த மேட்ச்ல வந்து எவ்வளவு பேர் வாட்ச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சர்வரை வந்து பேக் எண்ட்ல வந்து கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் வாட்ச் பண்றதுக்காக. அப்போ அது என்னமே நம்ம இது கேன் பி ப்ரெடிக்டபிள் ஆர் கேன் பி அன்பிரடிக்டபிள், ரெண்டுமே இருக்கலாம். அதாவது வேரியபிளாகவும் இருக்கலாம் அல்லது அன்பிரடிக்டபிள் ஒர்க்லோடாகவும் இருக்கலாம். ஸோ நான் சொன்னது வந்து எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள், ஒரு வேரியபிள் எக்ஸாம்பிள், இன்னொன்று வந்து அன்பிரடிக்டபிள் எக்ஸாம்பிள். ஓகே, அது மாதிரி அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸும் வந்து என்ன பண்ணலாம், நாம கொடுக்கும்போது அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து ஹை டிராஃபிக்கையும் இன்க்ரீசிங் நிறைய ஆக்டிவிட்டிஸையும் ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கணும். இப்போ ஒரு சேல்ஸ் போடுறாங்கன்னா அந்த சேல்ஸ் அன்னைக்கு பயங்கரமா ஹை டிராஃபிக் இருக்கும். ஓகே, யூஸ்வலா என்ன நடக்கும்னா நீங்க எல்லாருமே வந்து என்ன பண்றீங்க, இன்னைக்கு பேமெண்ட் வந்து எதுல கொடுக்குறீங்க, எல்லாமே கியூஆர் கார்டை ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் கொடுக்குறீங்க, ரைட்? ஃபோன்பே ஆப், அந்த ஆப், இந்த ஆப், ஓகே, பேடிஎம், எல்லா ஆப்ல இருந்து கொடுக்குறீங்க. இப்போ நீங்க ஸ்கேன் பண்ணும்போது யூஸ்வலா அந்த ஹை டிராஃபிக் எந்த நேரத்துல இருக்கு அப்படின்னா, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா சாயந்தரம் 5 மணில இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி 8-8:30 வரைக்கும் ஹை டிராஃபிக் இருக்கும். ராத்திரி 11 மணிக்குல இருந்து ஆரம்பிச்சு காலையில பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே டிராஃபிக்கே இருக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நான் ஒரே மாதிரி சர்வர் வச்சுக்கிறதா இல்ல அதுக்கு தகுந்த மாதிரி சர்வரை ஏத்தி இறக்குறதா? ஓகே, அதே மாதிரி அதுக்கு தான் என்ன சொல்றோம்னா ஆட்டோ ஸ்கேல்.
இதோட பெனிஃபிட் என்னன்னா it are going to automatically scale. Okay, then when you have a more request, it is come down when you have a less request. Okay, அதுதான் இதனுடைய பெனிஃபிட். ஓகே, அதுதான் வந்து முக்கியமான காமனான யூஸ் கேஸ். இப்போ நான் சொன்ன யூஸ் கேஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதாவது ஆன்லைன் டிக்கெட்டிங் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், பஸ் புக்கிங் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், இ-காமர்ஸ் அப்ளிகேஷனாக இருக்கலாம், அல்லது பேமெண்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், எல்லா அப்ளிகேஷனுக்குமே இது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஓகே, இப்போ ஸ்கேலிங்ல வந்து 2 டைப் ஆஃப் ஸ்கேலிங் இருக்கு. ஒன்று வந்து ஹரிசான்டிக்கல் ஸ்கேலிங் சொல்லுவோம், இன்னொன்று வந்து வெர்டிக்கல் ஸ்கேலிங் சொல்லுவோம். ஓகே, ஹரிசான்டிக்கல் ஸ்கேலிங்னா என்னன்னா, பேசிக்கா நாம ஒரே சைஸ் விஎம் நாம அப்படியே ஸ்கேல் பண்ணிக்கிட்டே போறது. அதாவது நீங்க பாத்தீங்க இல்லையா, நம்ம போர்ட்டல்ல போய் கான்ஃபிகர் பண்ணும்போது D2 V2 VM அப்படின்னு நம்ம ஒரு கான்ஃபிகரேஷன் செலக்ட் பண்ணோம்னா, அதாவது 8 GB மெமரி 4 vCPU அப்படின்னு நம்ம பண்ணோம்னா, இது என்ன 8 GB மெமரி 4 CPU, 8 GB மெமரி 4 CPU, 8 GB மெமரி 4 CPU, இது மாதிரி ஒன்னா ஆட் ஆகிட்டே வரும். அதுக்கு பேர் என்ன? ஹரிசான்டிக்கல் ஸ்கேலிங். அதாவது ஒரே மாதிரியான சைஸை ஒரு விஎம்ல இருந்து 10 விஎம் 100 விஎம் 1000 விஎம் அப்படின்னு ஆக்கிக்கிட்டே போறது. சைஸ் வந்து ஒரே சைஸ், ஆனா அதுலயே நம்ம என்ன பண்றது, கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது. அதுக்கு பேரு ஹரிசான்டிக்கல் ஸ்கேலிங். வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னா என்னன்னா, இத ஒரு சைஸ்ல இருந்து இன்னொரு சைஸுக்கு மாத்துறது, இன்னொரு சைஸ்ல இருந்து இன்னொரு சைஸுக்கு மாத்துறது. அதாவது நான் 4 CPU 8 கோர் 8 GB VM இருக்கக்கூடியதை நான் மேபி 16 ஆவோ 16 கோரும் 32 GB ஆவோ இல்ல வந்து 32 CPU ஆவோ 64 GB RAM ஆவோ நான் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்கு பேர் என்ன? ஒரே ஒரு VM தான், ஆனா என்னது, கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, இது ஒரு VM கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது. இது ஒரே மாதிரி பல விஎம் நம்ம கொண்டு வர்றது. அதுதான் வித்தியாசம். ஹரிசான்டிக்கல் ஸ்கேலிங்னா ஒரே மாதிரி பல விஎம் கொண்டு வர்றது. வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா ஒரு விஎம் என்ன பண்றது, அதனுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றது. ஓகே, புரியுதா நான் சொல்றது? I'll pass here. சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? இங்க நான் இது வரைக்கும் ஏதாவது சொன்னது புரியுது. ஓகே, ஹரிசான்டல்னா இப்போ நம்ம மல்டிபிள் சேம் சைஸ் அந்த விஎம் பண்ணிட்டு அதில் லோட் பேலன்ஸ் அந்த மாதிரி போட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும்ல பாய். வெர்டிக்கல்னா சேம் தான், அந்த இதை நீங்கள் சொன்ன அந்த கெப்பாசிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலையுமே லோட் பேலன்சர் உண்டு. நம்ம லோட் பேலன்சரை பற்றி பார்க்கல. இப்போ நம்ம வந்து இந்த விஎம்மோட டைப்ல என்ன மாதிரி டைப்னு தான் பார்க்குறோம். ஸ்கேலிங்ல என்ன மாதிரி 2 டைப் ஆஃப் ஸ்கேலிங் இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே ஓகே பாய். இல்ல மல்டிபிள் வந்துட்டாலே நம்ம வந்து அவுட் சைடுல அக்சஸ் பண்றதுக்கு ஒரு லோட் பேலன்சர் தேவை. மல்டிபிள் வந்துட்டாலே இதுலயும் மல்டிபிள் வரலாம்ல, வெர்டிகல் ஸ்கேலிங்லயும் மல்டிபிள் வரலாம்ல. பட் சிங்கிள் விஎம் பட் மல்டிபிள், அதாவது CPU மெமரி ஸ்டோரேஜ் அது மட்டும் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். விசிபிலிட்டி சிங்கிள் விஎம் அது மாதிரி தான் சொல்றீங்க. அப்படின்னு கிடையாது இல்ல, அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. இட் கேன் பி a multiple VM, ரைட்? அதே மாதிரி செட் வெர்டிகலா டிஃபரண்ட் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கலாம் இல்லையா? இப்போ ஸ்கேல் அப் ஆகும்போது, வெர்டிகல் ஸ்கேலிங் ஆகும்போது அந்த அந்த சப்நெட்ல வந்து ஒரு 3 விஎம் இருக்குன்னு வச்சுங்களேன் பை, இப்போ 3மே ஸ்கேல் அப் ஆகுமா பை, இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்காக கூட ஸ்கேல் அப் பண்ணலாம்? அது ப்ரொஃபைலை பொறுத்து இருக்குல்ல. இப்போ நம்ம பார்க்க நேற்று நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது இண்டிவிஜுவல் விஎம் பார்த்தோம், ரைட்டா? ஓகே, இப்போ இந்த விஎம் வந்து விண்டோஸ் விஎம், ஓகே, இல்ல இது வந்து லினக்ஸ் விஎம். ஓகே ஓகே, இது வேற OS, இது வேற OSன்னு வச்சுப்போம். இப்போ இது இண்டிவிஜுவலா நம்ம பண்ணும்போது இண்டிவிஜுவலா தான் பண்ணுவோம் இதை. ஓகே ஓகே, அப்போ இன்னொரு விஎம் ஆட் பண்ணோம்னா நம்ம தான் முடிவு பண்ணணும் என்ன விஎம் ஆட் பண்ண போறோம்னு. ஓகே, அது என்ன சைஸ்ங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணுவோம். ஓகே ஓகே, ரைட்டா? அப்போ அது வெர்டிகல் ஸ்கேலிங்ல அது உங்களுடையது. வேற இங்கே வரும்போது ஐடென்டிக்கலா இருக்கும் எல்லாமே ஹரிசான்டிக்கல் ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸ்கேல் அப் பண்ணும்போது we will pick one PC and we will do scale up இல்லையா? அந்த அதுல ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ் இருந்ததுன்னா அது
ஒன்னாலாம் ஆகாது. ஒன்னொன்னா தான் பிக் பண்ணி பண்ணணும். இதுக்கு பேர் ஸ்கேல் செட். இது ஒரு செட்டு. நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ஸ்கேல் செட்டு. நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்றது வந்து ஸ்கேல் செட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இது வந்து ஹாரிசான்டல் ஸ்கேலிங்னா என்ன, வெர்டிகல் ஸ்கேலிங் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. புரியுதா? ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம பார்க்கிறது இண்டிவிஜுவல் விஎம் விசஸ் ஸ்கேல் செட் விஎம். ஓகே, அப்படிங்கறது என்னன்னு பார்ப்போம். இது வந்து ஸ்கேலிங்னா என்ன, ஹாரிசான்டல் ஸ்கேலிங்னா என்ன, வெர்டிகல் ஸ்கேலிங்னா என்ன அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் இங்க. ஓகே. ஹாரிசான்டல் ஸ்கேலிங்னா ஒரே மாதிரி விஎம் நாம இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறதுக்கு பேர் ஹாரிசான்டல் ஸ்கேலிங். வெர்டிகல் ஸ்கேலிங்னா நாம ரிசோர்ஸோட சைஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேர் என்ன, வெர்டிகல் ஸ்கேலிங். ஓகே, அதுதான் முக்கியமா புரிஞ்சிக்க வேண்டிய ஐட்டம் இதை பொறுத்த வரைக்கும். ஓகே, யூஸ் கேஸ். யூஸ் கேஸ்ன்னு வரும்போது வெப் அப்ளிகேஷன், நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் ரன் பண்றோம். அந்த வெப் அப்ளிகேஷனை நம்ம என்ன பண்ணலாம், நாம இன்க்ரீஸ் பண்றதுக்கு நாம வெப் ஸ்கேல் செட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு ஏபிஐ சர்வீஸ் யூஸ் பண்றோம். அதாவது இப்ப நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, பேமெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, பேமெண்ட் அப்ளிகேஷன்ல எல்லாம் என்ன, எல்லாமே ஏபிஐ பேஸ் கால். இப்போ நீங்க ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்றீங்கன்னா அந்த கியூஆர் கோட் என்ன பண்ணும், அது ஒரு ஏபிஐயே கால் பண்ணும். ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னா, ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணும்போது, பேமெண்ட் பண்ணும்போது நீங்க கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண உடனே, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன்பேல பண்றீங்க அப்படின்னா, ஃபோன்பே என்ன பண்ணும்னா அந்த கியூஆர் கோடை எடுத்துட்டு உங்க பேங்க், நீங்க அமௌண்ட் என்டர் பண்ணி எஸ் கொடுத்த உடனே பேங்கோட ஏபிஐயை கால் பண்ணி இவரு காசு இருக்கா அப்படின்னு கேட்கும். இருக்கு அப்படின்ன உடனே அந்த காசு எவ்வளவு அப்படின்னு கேட்டு அந்த காசை டிடெக்ட் பண்ணிக்கும். இது ஒன்னு ஒரு ஏபிஐ சர்வீஸ். ஓகே, ஸோ அதை எடுத்துக்கொண்டு வந்து இவரோட பேங்க்ல காசை போட்டுட்டு இவரோட பேங்க் கால் பண்ணி இவரோட பேங்க்குக்கு வந்து கொடுக்கும். இது எல்லாமே ஏபிஐ சர்வீஸ், ரைட்? மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னா இந்த ஏபிஐ என்ன பண்ணலாம், மல்டிபிள் சர்வீசஸா ரன் பண்ணலாம். ஓகே, சின்ன சின்ன சர்வீசஸா ரன் பண்ணுவோம். காலிங் பேங்க், ஓகே, அதாவது சோர்ஸ் பேங்க் ஒன்று, டார்கெட் பேங்க் ஒன்று, ரெண்டுமே ரெண்டு சர்வீஸா கூட ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு பேர் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். பிக் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. பிக் டேட்டா ப்ராசஸிங்னா நம்ம கிட்ட ஹியூஜ் டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்றோம் அப்படிங்கிறது தான் பிக் டேட்டா ப்ராசஸிங். பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு டேப்லெட் இருக்கு, இல்ல ஒரு விஷயம் இருக்குன்னா, சயின்டிபிக்கா இருக்குன்னா, அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபார்முலாவை ரன் பண்றதுக்கு ஒரு மணி நேரம் இந்த பேட்ச் ரன் பண்ணாதான், அந்த கம்ப்யூட்டர் ரன் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், அதோட ப்ராசஸை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த அவுட்புட் கிடைக்கணும்னா நம்ம பேட்ச் ப்ராசஸிங் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இது மாதிரி பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வீடியோ இருக்கு, 3D வீடியோ ஜென்ரேட் பண்றாங்க, நீங்க சிஜி எல்லாம் பண்றாங்க இல்லையா, அது எல்லாமே பேட்ச் ப்ராசஸிங்ல நடக்கிறது தான். ஓகே, படத்துல நிறைய படத்துல அனிமேஷன் பாக்குறீங்களா, அது எல்லாமே பேட்ச் ப்ராசஸிங்ல நடக்கிறது தான். அப்புறம் கண்டெய்னரைஸ் ஒர்க்லோட் இருக்கு, அப்புறம் டெவ் டெஸ்ட் என்விரான்மெண்ட், ஹெச்பிசி கம்ப்யூட்டிங் இருக்கு, ஸ்டேட்லெஸ் அப்ளிகேஷன் இருக்கு, ஷெட்யூல் பேஸ் ஒர்க்லோட் இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து விஎம் ஸ்கேல் செட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுல ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்னன்னா, ஒரு விஎம் வந்து நம்ம வந்து கெப்பாசிட்டியை வந்து நம்ம ஈஸியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். அதுல பண்றதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த ஆப்ஷன் வந்து ஸ்கேல் இன் பாலிசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அப்புறம் அப்படி ஸ்கேல் பண்ணும்போது ஒரு சில விஎம் மட்டும் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம். டெர்மினேட் ஆச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 100 விஎம் ரன் ஆயிட்டு இருக்கு, ஒரு விஎம் மட்டும் அதுல டெர்மினேட் ஆச்சுன்னா அந்த விஎம்க்கு பதிலாக இன்னொரு விஎம் அதை நோட்டிஃபை பண்ணிட்டு இன்னொரு விஎம் பண்றது, இல்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்ஸ்டன்ஸை மட்டும் டெலீட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். ஓகே, அப்புறம் ஷெட்யூல் பேஸ் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணலாம், மேட்ரிக்ஸ் பேஸ் ஆட்டோ ஸ்கேலிங் பண்ணலாம். அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, டிக்கெட் வந்து இத்தனை மணிக்கு தான் விற்க போகுது அப்படின்னா அத்தனை மணிக்கு மேல சர்வர் இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன்னொன்று வந்து மேட்ரிக்ஸ், எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, சிபி யூட்டிலைசேஷன் வந்து 80% மேல போச்சுன்னா என்ன பண்ணு, எனக்கு இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து ப்ரெடிக்டிவ் ஆட்டோ ஸ்கேலிங், அதாவது ஏஐ வச்சு ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கேலிங் பண்றது, அதுவும் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ இதுல பண்றதுக்கு வந்து நிறைய பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் டீட்டெயில் வந்து இங்க இருக்கு உங்களுக்கு. ஓகே, நம்ம அது டீட்டெயிலா வந்து ஒவ்வொரு லிங்கையும் கிளிக் பண்ணாலும் நமக்கு அந்த டீட்டெயில் வரும். அந்த டீட்டெயிலை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ போய் பார்த்தோம்னா இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஸ்கேல் இன் பாலிசிஸ் அப்படின்னு போனோம்னா இந்த பாலிசி பேஸ் பண்ணி நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து இங்க கொடுத்துருங்க. அதாவது எனக்கு வந்து நியூவா வந்த விஎம் மட்டும் நான் வந்து ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணுமா, ஓல்டா வந்த விஎம் டெலீட் பண்ணுமா அப்படிங்கிற பாலிசி, ரைட்? அதாவது புதுசா ஒன்று வந்திருக்கு, அது வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அதை டெலீட் பண்ணுமா, இல்ல பழசை டெலீட் பண்ணுமா, எதை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பாலிசி நாம செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வரலாம். ஓகே, ஸோ இது வந்து வேரியஸ் இன்ஸ்டன்ட் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, டெர்மினேஷன் நோட்டிஃபிகேஷன் எப்படி டெலிட் எப்படி பண்றது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில். ஓகே, இதுல ஆட்டோ ஸ்கேலிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்கு நமக்கு. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் ஆட்டோ ஸ்கேலிங், அதாவது மினிமம் இவ்வளோ வேணும், மேக்சிமம் இவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகே, அதாவது மினிமம் வந்து எப்போ பார்த்தாலும் 2 ஆயிடுறி, மேக்சிமம் என்ன பண்ணு 10 கொண்டு போ, 100 கொண்டு போ, 1000 வா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து டைம் பேஸ் ஸ்கேலிங், அதாவது சில டைம்ல உனக்கு தெரியும் இந்த டயத்துல தான் ஸ்பீட் லோடு வரும், இந்த டயத்துல வராது அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த டயத்துக்கு பேஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல வீக், இந்த வீக்ல இந்த டேல இன்னது நடக்கும் அப்படின்னா அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், லோட இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லது மேட்ரிக்ஸ் பேஸ், அதை நான் சொன்ன சிபியூ பேஸ் நம்ம பண்ணலாம். இல்லைன்னா நாமளே வந்து இதெல்லாம் வேரியஸ் காம்பினேஷன் நம்ம ஒரு மேட்ரிக்ஸை நம்ம கொண்டு வரலாம். இன்னும் வந்து ப்ரிடிக்டிவ், அதாவது ஏஐ வச்சுட்டு ஏஐ பேஸ் படி நம்ம பழைய பேட்டர்ன்லாம் எடுத்துட்டு அந்த பேட்டர்ன் படி ப்ரிடிக்ட் பண்ணி கம்ப்யூட்டரை நம்ம என்ன சொல்றோம், நீனா இன்க்ரீஸ் பண்ணிக்கோ, நீனா டிக்ரீஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது இல்லாம இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து மீடியம் இன்ஸ்டன்ஸ் ஓஎஸ் கான்ஃபிகரேஷன் இங்கே இருக்கு, நெட்வொர்க் இருக்கு, ஜோன் இருக்கு, லோட் பேலன்ஸ் இருக்கு. என்னோட ஆட்டோ ஸ்கேல் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இப்போ எனக்கு முன்னாடி இதுல பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, மீடியம் 5 விஎம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஆட்டோ ஸ்கேல் நான் ரன் பண்றேன், என்னோட மேட்ரிக்ஸ் கிக் ஆகுது. ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இதை நான் என்ன பண்றேன், லார்ஜா ஆக்கிட்டு என்னோட கான்ஃபிகரேஷன் நான் மாற்றும் போது இன்ஸ்ட் ஆஃப் 5 சின்ன விஎம் ரன் பண்றதுக்கு பதிலாக 3 பெரிய விஎம் என்னால் ரன் பண்ண முடியும். ஓகே, இல்லது நான் 5ங்கிறத 10 விஎம் மீடியமா கூட நான் ரன் பண்ணலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் மை ஸ்கேல் செட் சினாரியோ. ஓகேயா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி செட் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அவைலபிலிட்டி செட்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். அந்த கான்செப்ட் பார்க்கும்போது அந்த கான்செப்ட்ல 200 விஎம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே நேரத்தில் ஸ்கேல் பண்ணலாம். அப்புறம் கம்ப்யூட் கேலரி வச்சு பண்ணோம்னா 1000 வரைக்கும் நம்ம பண்ணலாம். அதாவது நாம ஓன் இமேஜை நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம பண்ண 1000 வரைக்கும் பண்ணலாம். இதே வந்து பிளாட்ஃபார்ம் இமேஜ், அதாவது மைக்ரோசாஃப்ட் கொடுக்குற இமேஜை வச்சு யூனிஃபார்ம் வச்சு பண்ணோம்னா 1000 வரைக்கும் பண்ணலாம். இதே நம்ம கிராஸ் ஜோன் 3 ஜோன்ல டிப்ளாய் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜோனுக்கும் 1000 மினி 3000 வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும், விஎம் வந்து ஸ்கேல் பண்ணிட்டு போக முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ட மாதிரி இப்போ முன்னாடி ஒரு கேள்வி வந்துச்சு இல்லையா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஜோன்லயோ இல்லை ஒரு சப்நெட்லயோ எனக்கு விஎம் இருக்கு. ஓகே, நான் ஒரே ஒரு விஎம் மட்டும் ஸ்கேல் செட் பண்ண முடியுமானா எஸ், ஒரு ஜோன்ல ஒன்றை மட்டும் நீங்க வேணாலும் ஸ்கேல் செட் பண்ணலாம். அல்லது ஒவ்வொரு ஜோன்ல இருக்கக்கூடிய விஎம்மையும் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கேல் செட்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரலாம். ஓகே, ஸோ அதுவும் உங்களால பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை நம்ம பேலன்சிங் பண்றதுக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று Azure லோட் பேலன்சர் வச்சு நம்ம லோட் பேலன்ஸ் பண்ணலாம். இன்னொன்று அப்ளிகேஷன் கேட்வே வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை லோட் பேலன்சிங் பண்ணலாம். இந்த 2 விஷயங்களை வச்சு நம்ம லோட் பேலன்சிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் லோட் பேலன்சர் பார்த்துருக்கோம். அடுத்த சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா அப்ளிகேஷன் கேட்வே, அதையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டோன்னா நமக்கு ரெண்டுமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் வந்து இப்போ விஎம் ஸ்கேல் செட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ரன் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்கேல் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஎம் வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, விஎம் ஸ்கேல் செட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கேல் செட்டில் இருக்கக்கூடிய அந்த விஎம்ஐ ரிப்பேர் பண்ணிட்டு அந்த விஎம்ஐ தூக்கிட்டு புதுசாக ஒரு விஎம்ஐ கொண்டு வந்து அதுவே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் உங்களை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா, ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா விஎம் இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அதுவே கொடுத்து அந்த கான்ஃபிகரேஷனோடய அது கொடுத்து உங்களுடைய விஎம்ஐ கண்டினியூவாக ரன் பண்ண வைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நாம பார்த்துருக்கிறது, சப்ஜெக்டாக பார்த்துருக்கிறது இது வரைக்கும். இங்கே எதுவும் கேள்வி இருக்கா?
கேள்வி இருந்தா கேளுங்க, நம்ம டெமோக்கு போறதுக்கு முன்னாடி. இந்த விஎம் ரிப்பேர் ஆகும்னு சொன்னீங்க இப்போ லாஸ்டா. இப்போ விஎம் டிபெண்ட் பண்ணி டிஸ்க் என்எஸ்ஜி ஸோ மற்ற விஷயம் இருக்குல்ல பை. ஸோ இப்போ கம்ப்யூட்டர்ல மட்டும் அதை ட்ரபிள் ஷூட் பண்ணி திருப்பி ரீபில்ட் பண்ணுமா, அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வந்து டிஸ்க்லாம் செப்பரேட்டடு, ஸோ அதெல்லாம் தனியாக ரீபில்ட் பண்ணும்போது அட்டாச் பண்ணிக்குமா பை? அதுவே அட்டாச் பண்ணிக்கலாம். அதுவே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் அந்த விஎம் கம்ப்யூட் மட்டும் ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டு அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு வெப் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க, ஐஏஎஸ் சர்வர் இங்க கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க, ஐஏஎஸ் சர்வர் கான்ஃபிகர் பண்ணிருக்கீங்க, இல்லை ஒரு என்ஜினியர் சர்வர் ஒன்று போட்டு ஒரு வெப் பேஜ் போட்டிருக்கீங்க இங்க. ஓகே. அப்போ புதுசா ஒரு விஎம் ப்ரொவிஷன் பண்ணும்போது அந்த கான்ஃபிகரேஷனையும் அது கொண்டு வந்து உள்ள போட்டு அதையும் கொண்டு வந்து கொடுத்துரும். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, கோல்டன் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் ஒரு இமேஜா கிரியேட் பண்ணிட்டு அந்த இமேஜை வச்சு இந்த இது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுவோம். ஓகே. அப்போ வரக்கூடிய ரெப்ளிகா காப்பி என்ன ஆகும்னா, அடுத்து வர காப்பி அந்த காப்பியும் வந்து என்ன ஆகும், முதல்ல என்ன இமேஜ் இருக்கோ அதே மாதிரி இந்த இமேஜும் வந்துடும். அப்போதானே ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆக முடியும். ஒவ்வொரு தடவையும் நான் போய் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா அது என்ன ஆகும், அதுக்கு நான் புதுசா விஎம் ப்ரொவிஷன் பண்ணிட்டு போயிடுவேனே இல்லையா? ஓகே ஓகே.